ரூ. 10,000 தான் எனக்கு மாசம் கிடைக்குது. இத வச்சுட்டு என்னால 1,00,00,000க்கு மேல சம்பாதிக்க முடியுமா? ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது சிம்பிளா பிரிச்சுக்கணும்னா, சைடு இன்கம் இஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். நெறைய பேர் வந்து இப்போ வுமன் ஆன்டர்பிரினர்ஸ் ஆயிட்டாங்க. கவர்ன்மெண்ட் நெறைய சப்போர்ட் பண்ணுது. அப்போ குட்டி குட்டி வேலைகள் பண்ண முடியும். சைடு இன்கம்க்காக. சில பேர் ஃபேமிலிக்காக கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்ல இருந்து ஹோம் டியூஷனோ, இல்ல பேக்கிங்கோ, ஹோம் கேட்டரிங் இந்த மாரி டெய்லரிங், பொட்டிக் ஷாப்ஸ் இந்த மாரி எக்கச்சக்க வேலைகள் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் பெரிய அளவுக்கும் வளர்ந்துருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ உமன்ஸ் டேன்றதுனால நெறைய பேர் வந்து புதுசாவும் இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சைடு இன்கம்க்காக நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிசினஸ்னா நீங்க பண்றதுனால. ஸோ இது வருது. இது ஆக்டிவ் இன்கம். ஏன்னா சைடுல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஆக்டிவா உங்களுக்கான ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக உங்க டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டிவா இன்னும் கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னும் போது இதை ஸ்மார்ட்டாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். ஆக்டிவ் இன்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட். சரி, சைடு இன்கம்காக என்னென்ன பண்ணலாம்? ஹோம் டியூஷன் பண்ணலாம், டெய்லரிங் சொன்ன மாதிரி பொட்டிக் ஷாப்ஸ்க்காக, இல்லைனா பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கிங்காக இப்போ நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டில் நிறைய பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமும் நிறைய இருக்குது. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது ரிலேட்டடாகவே உங்களால் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு இருக்கிற ஸ்பேர் டைம். நான் சொல்கிறது ஒரு 3 hours 3 to 4 hours இல்லை 2 to 3 hoursலேயே ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 1 month சொல்கிறேன். அண்ட் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் ப்ரெஷர் எடுத்துக்கிறது, அதிக பணம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றது. உங்களுக்கு இருக்கிற குட்டி டைம் என்னால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் டெடிகேட்டடாக, எனக்கு இவ்வளோ இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றது வெறும் 10,000 தான். இல்லை சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்ட் டைம் பாதிக்கப்படலாம். அண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும்னு நினைக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஆக்டிவ் இன்கம் ஒரு 10,000 வரைக்கும் வருது அப்படின்னா, அதாவது உங்களோட சின்ன முதலீட்டில், இல்லை முதலீடே இல்லாமல் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டில் விளையாட்டா ஆரம்பிச்சேன், இப்போ இந்த அளவுக்கு போயிடுச்சு. நிறைய பேக்கிங் ஷாப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹோம் டியூஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருந்து அழகாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். வெறும் 10,000 ஆரம்பிச்சு 1.25 கோடி சொன்னீங்களே, அது எப்படிங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். அது என்ன ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்? நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். அதாவது ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்காக, இந்த வேலை செய்யறதுக்காக 3-4 hours சொன்னேன். ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்னா என்ன? நம்ம வந்து ஒன் டைம் நம்ம வேலை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்மார்ட்டாக அது வேலை செய்ய போகுது. இப்போ ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ஏஐ வந்துச்சுன்னு. அதே தான். இப்போ நீங்கள் இன்வெஸ்டிங்னு வந்து மாதம் ஒரு 500 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். நான் வந்து 10,000 இருக்கிறதுனால, ஏன்னா ஆக்டிவாக வந்து உங்க வீட்டில் இன்னொருத்தர் உங்க ஸ்பவுஸ் வந்து ஏர்ன் பண்றதுனால உங்களோட இந்த ஆக்டிவ் இன்கம்ல 30%, ஏன் 30%னா 3,000 rupees நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா எஸ்ஐபி நீங்க யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். நீங்களா ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கும், அண்ட் பேன் கார்டு. இது இருந்தா போதும், ஆன்லைன்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஒரு 3,000 rupees எஸ்ஐபியை ஸ்டெப் அப்பா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருஷம் ஒரு 10% அதிகரிக்கும். ஏன்னா உங்க பிசினஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 1 yearல கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத்ல உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல கண்டிப்பா இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு இன்கமே ஒரு பெரிய இன்கமா, ஒரு பெரிய பிசினஸா மாறும். நிறைய பேர் வந்து குட்டியா ஆரம்பிச்சு பெரிய பேக்கரி ஷாப்பா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரியே நடந்துருக்கு. ஸோ அதனால ரொம்ப பெரிய கனவுகளோட ஆரம்பிக்கிறது ஒண்ணு, குட்டியா ஆரம்பிச்சு என்னோட பிளான் இதுதான், அதுதான் நான் இந்த வீடியோல சொல்றேன். நான் பெருசா போங்க அதெல்லாம் நான் மோட்டிவேட்லாம் பண்ணல. ப்ராக்டிகலா 10,000 ஏர்ன் பண்றீங்க, 3,000 ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்றீங்க, வருஷம் 10% அதிகரிக்குது, ஒரு 15% ரிட்டர்ன். 25 வருஷம் ஒரு 30ஸ்ல இது ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த 25 வருஷத்துல ஈஸியா 1.7 crores உங்க கையில இருக்கும். இதை விட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து 20%, 18% கொடுக்குது. அப்போ 2 கோடிக்கு மேல கண்ணுக்கு தெரியாம உங்க பாசிவா ஆரம்பிச்ச உங்க வேலையினால ஆக்டிவ் இன்கம் வருது. அதை பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க போட்டுட்டு எஸ்ஐபியை மானிட்டர் பண்றீங்க, ரிவ்யூ பண்றீங்க. உங்ககிட்ட ஒரு 1.25 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் கிடைக்குது 25 வருஷத்துல. யோசிச்சு பாருங்க. இது உங்க ஸ்பவுஸ்க்கு தெரியாம நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி ஆஸ் அ ஃபேமிலிக்கு, ஆர் ஆஸ் அ ஃபேமிலி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது உங்க ஃபேமிலியோட ஓவரால் வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா ஸ்பவுஸ் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ண முடியும். ஒரு சைடு வேலையா ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு கொஞ்சமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் உங்க பணத்தை வளர்க்கறதுக்கான வழி உங்களோட சைடு இன்கம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு இப்பவே நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கு, ஃபில் அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். வீட்டில இருந்து நான் பொட்டிக் ரன் பண்றேன் சார் அப்படின்வாங்க. அவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் டியூஷன் எடுக்கிறோம், வர பணத்தை என்ன பண்றது தெரியல, கேஷா தான் எடுத்து வைக்கிறேன், அதை வந்து ப்ராப்பரா பேங்க்ல நீங்க ஆட் பண்ணிட்டு ஈஸியா உங்களால வந்து இன்கமாவும் காமிச்சிக்க முடியும்.
முடியும். அதை வந்து பேங்க்ல வந்த பிறகு ப்ராப்பரா இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து தேவையில்லாம ஸ்கேம்ஸ்ல மாட்டுறது, இல்ல கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு பாலிசியில போட்டு தப்பு பண்றதுன்னு இல்லாம வெறும் 3000 ரூபாய் போதுங்க மாசம். நீங்க யோசிச்சு பாருங்க, 25 வருஷத்துல நீங்க 10 லட்ச ரூபாய் தான் முதலீடு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 2 கோடிக்கு மேல கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் உங்களை ஹெல்ப் பண்றேன்.